ஹாய்டா மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, இன்றைக்கி வந்து டே குக்கு பிஎல்க்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்தலாம். இது வந்துட்டு பிஎல், ஸோ வந்து பிடிக்காதவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது ஒரு பர்த்டே ஸ்பெஷல். மாஃபியா செகண்ட் நைட் இதான் டைட்டில் நேம். இது என்னோடய குட்டி தங்கச்சிக்கு வந்து பர்த்டே விஸ்காண்டி நான் போடுறேன். மோஜி பேபி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேடா. நீ இன்றைக்கி மாதிரி எப்பயுமே ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் காட்கிட்ட ப்ரேட் பண்ணிக்கிறேன். நீ படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நல்லா படி, ஓகேவா? நீ வந்துட்டு உனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் உன்னோட எய்மை நோக்கி உன்னோட கோலை நோக்கி நீ போகணும். அது உனக்கு வந்துட்டு எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்கிட்ட ப்ரேட் பண்ணிக்கிறேன். இதை நீ கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மற்ற ஆர்மிஸ் மை லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லாருமே சொல்லிடுங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா, ஓகேவா? நான் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரை பண்ணுறேன். ஸோ பழைய சுவாதியாக மாறி இருக்கேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? ஓகே, சரி, ஒரு இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். திஸ் இஸ் ஜஸ்ட் மை இமேஜினேஷன் ஸ்டோரி. இது ரியல் கிடையாது. ஸோ யாருமே ரியலில் கொண்டு போகாதீங்க. ஒன்லி இமேஜின், நோ அடிக்டட். பிடிச்சவங்க லைக் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? கமெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், லைக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், ஹைப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது மூணையுமே எனக்காண்டி பண்ணிடுங்க. ஜேகே வந்துட்டு மாஃபியாடா, சரியான மாஃபியா பாஸ். ஜெக்கிக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. அவனுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான். அவனுக்கு வயசு 4 வயசு ஆகுது. தயங்க பார்க்கணுன்னா தயங்க வந்து ஸ்கூல் பையன். அவனுக்கு வந்து 18 வயசு ஆகுது. ஜேக்கிக்கு வந்து 32 வயசு ஆகுது. இந்த ஒரு இன்ட்ரோ போதும். மிச்சத்தை வந்து நம்ம ஸ்டோரியில் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு ஸ்டோரிக்குள்ளே வாங்க. ஸ்டார்டிங்லேயே தயங்க தாண்டா ஒரு பர்சன்ட்ட அழுதுகிட்டு இருக்கான். சின்னு சார், என்னை விட்டு சொல்லுங்கள், நான் பாவம் தானே, எதுக்கு இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் எவ்வளோ பாவம், ப்ளீஸ் என்னை விட்டு சொல்லுங்கள், எதுக்கு என்னை கடத்திட்டு வந்து வச்சுருக்காங்க, எங்கள் அண்ணா தானே தப்பு பண்ணேன், நான் என்ன பண்ணேன், இவங்க எதுக்கு என்னையே பழி வாங்குறாங்க, எங்கள் அண்ணாவை பழி வாங்கிக்கிற வேண்டியதானே, எங்கள் அண்ணாவும் அவங்களும் தானே எனிமிஸ், இதெல்லாம் ஒன்றுமே தெரியாத இந்த சின்ன பாப்பா என்ன பண்ணுவேன், என்னை விட்டு சொல்லுங்கள் சின்ன சார். நான் அவனை விட சொல்லுதாண்டா அவன்கிட்ட சொல்லிட்டுருக்கேன், ஆனால் அவன் தான் கேட்க மாட்டானே, நான் என்ன பண்ணுறது சார்? கொஞ்சம் புரிகிற மாதிரி அந்த மரமண்டைக்கு சொல்லுங்கள் சார். இது ரொம்பவே சின்ன பையன், படிச்சுக்கிட்டு இருக்க பையன், இப்படிலாம் தூக்கிட்டு வந்து வைக்காதரா ஜேகேன்னு சொல்லிட்டு அந்த மரமண்டைக்கு ஏறுற மாதிரி சொல்லுங்கள் சார். டேய், நீயும் கம்முனே இருக்க மாட்ற, அவனை ஏதாவது தூண்டி விட்டுட்டே இருக்க, அவனை வெறுப்பேற்றிட்டு இருக்க, இப்படிலாம் என் முன்னாடியே மரமண்டேன்ற. அப்போ அவன் முன்னாடி சொன்னேன்னா அவனுக்கு காண்டாக தானே செய்யும். நீயும் வாய வச்சுட்டு சும்மா இருக்கியா? அவனை ஏதாவது பேசிட்டே இருக்க, அவன் டென்ஷனாகி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான். நீ கம்முன்னு இருடா, நானே உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன்டா, எப்படியாவது அவன்கிட்ட பேசி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன், சரியா? அதனால் வந்துட்டு நீ கம்முன்னு இரு, சரியா? நான் கம்முனெல்லாம் இருக்க மாட்டேன், இப்படி தான் தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். என்னை வீட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் நான் சும்மா இருக்க மாட்டேன், இப்படி தான் பேசுவேன், என்னை வீட்டுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க ஒரு குட்டி குழந்த மைய அடம் முடிச்சிட்ருக்கான். ஆமாடா, தயாங்க வந்து ஜேகே கடத்திட்டு வந்து வச்சுருக்கான். எதுக்குன்னா தயாங்கோட அண்ணா வந்து ஜேகேயோட எனிமி. ஜேகே வந்து தயாங்கோட அண்ணாவை பழி வாங்கணுன்ற கதை தயாங்க கடத்திட்டு வந்து வச்சிட்ருக்கான். அதுக்கு தான் தயாங்க அழுதுட்ருக்கான். ஜேகேயோட ஃப்ரெண்டுக்கிட்ட அழுதுட்ருக்கான். அவனும் என்னென்னமோ சொல்லி சமாளிக்கிறான். ஆனால் தயாங்க கேட்காம இப்படியே அழுதுட்ருக்கான். இப்போ அப்படியே ஒரு சவுண்டு கேட்குது, ஏய் வேற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. வர்றது நம்ம ஜெக்கி தான். அப்படியே ஒரு ஆட்டிடியூடா கையில் ஒரு 4 வயசு பையனோட அப்படியே தம் எடுத்து 10 வச்சுட்டே வந்துட்டுருக்கான். இப்போ வந்துட்டு நிற்கிறான். ஏய் என்னடா அண்ணா, நீ பேசுகிறது எல்லாமே எனக்கு கேட்டுச்சு, மரமண்டை விட்டேன்னு வை சாவடிச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்க பார்க்குறான். தயங்க கீழே உட்காந்துட்ருக்கான். வெறும் பனியன் மட்டும்தான் வியர் பண்ணியிருக்கான். ஏய் அண்ணடா, முன்னாடி இப்படி உட்காந்துட்ருக்க, எப்படி உட்காந்துட்ருக்க நீ? வேறு சட்டை எடுத்து மாட்டுடா அப்படின்றான். இப்போ தான் பாருங்க, இப்படி ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருக்கீங்க, அப்புறம் எனக்கு வேர்க்கும்ல, எனக்கு ஸ்வெட் ஆகுதுல, என்னை விட்டுருங்க, இந்த ரூமில் ஒரு ஃபேனாவது போட்டு
விட்ருக்கீங்களா? என் ஃபேனும் இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு வேர்க்குது. ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க. உங்களுக்கும் எங்கள் அண்ணாவுக்கும் தானே ப்ராப்ளம். எங்கள் அண்ணாவை பழி வாங்குங்க, எங்கள் அண்ணாவை கடத்தி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா எதுக்கு கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கீங்க? உங்கள் அண்ணாக்கு நீ தானடா உயிர். அந்த உயிரை தூக்குனா அவன் என் காலில் விழுவான்ல. விழுக மாட்டான். அவனுக்கு நான் உயிராக்கும் ஒரு தொல்லை விட்டு தொலைஞ்சிச்சு, இம்சை விட்டு தொலைஞ்சிச்சின்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாக இருப்பான். அவனோட மனநிலைமை புரியாமல் என்னை இங்கே கடத்தி கொண்டு வந்து வச்சுருக்கீங்க. நீங்கள் ரொம்ப மோசம் சார். சார் என்னை விடுங்க சார். அவன் என்ன ஹாப்பியாக தான் சுற்றிட்டு இருப்பான். நீங்கள் என்னையே தான் பழி வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன பண்ணேன்? என்னை விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் இன்னும் அடம் பிடிக்கிறான். இப்போ ஜின்னும் பார்க்குறான். டேய் விட்டுடா, இங்கே பாரு, நீ கடத்தி கொண்டு வந்து வச்சு அம்மனை செய்கிறியோ இல்லையோ அவன் உனையே செஞ்சிட்ருக்கான்டா, விட்டுருடா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறான். யாரை செய்கிறான்னு பார்ப்போம்டா, இந்த மாதிரி அப்படிலாம் விட முடியாது. அண்ணடா உங்கள் அண்ணன் எங்கடா இருக்கான்? எங்கே இருக்கான்? அதை என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அந்த பொறிக்கு எங்கிட்ட இருக்கான்னு என்கிட்ட கேட்டுட்ருக்கா. போய்ட்டு நீயே பாரு, என்னைய விடு, இவ்வளோ காட்டி ஒன்று விட்டுருவேன். போயா விளையாண்டுக்கிருக்கா? வயசு என்ன, என் வயசு என்னடா? ஆமாம், நான் ரொம்பவே சின்ன பையனும் உனக்கு தெரியுங்களா? அப்புறம் எதுக்கு என்னைய கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கியா? இன்னுங்க அதரா ஓவராக கொண்டுட்றாடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி வந்து தேங்கிட்ட பேசிட்டுருக்கான். இப்போ ஜின்னு தான், டேய் மச்சான் வேணாண்டா, விட்டுடா. அவங்க அண்ணனை கடத்திட்டு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு இவனை கடத்திட்டு வந்து வச்சிட்ருக்க. வேணாண்டா, படிக்கிற பையன்டா, விட்டுடா. இவனை எதுக்குடா பழி வாங்கிட்டு இருக்க? இவனையும் பழி வாங்கணும்டா. இவன் தாண்டா எனக்கு மெயினே. என்னடா சொல்கிற? அது என் பையன் சொல்லுவான்டா. சொல்லக்குட்டி சொல்கிறா, தன்கள்கிட்ட சொல்ல நான் இருந்துச்சுன்னு. ஆமாம், இவரை எங்கள் அப்பா பனிஷ் பண்ணணும். எதுக்குடா? ஆமாம், நான் விட்ட போயிட்டு என்ன கேட்டு தெரியுமா? எனக்கு மம்மியாக இருப்பீங்களான்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். அதுக்கு என்னை அடிச்சிட்டாங்க தெரியுமா? அட்டப்பாவி, உங்கள் அப்பா நம்மையே இருக்கியாடா நீயும்? அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் என்னோட அம்மாவாக இருப்பீங்களான்னு கேட்டா அப்போ அடிக்காமல் என்னடா செய்வான்? அதுக்கு எதுக்கு அடிக்கணும்? இருக்க முடியாது சொல்லிட்டு போகல. எவ்வளோ பெரிய மாஃபியா பாஸோட பையன் நான். என்னை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுவாங்க. என்னையவே அடிச்சிட்டாங்க. அதான் எங்கள் அப்பா கிட்ட வந்துட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணினா எங்கள் அப்பா சொன்னாங்க பனிஷ்மெண்ட் கொடுப்போம் சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்களா எங்கள் அப்பா என்னை கண்டி அவங்கள தூக்கிட்டு வந்துட்டாங்க. இனிமேல் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையன் சொல்கிறான், ஜெக்கியோட பையன். இப்போ அப்படியே சின்ன ஜெக்கியும் பார்க்குறான், அந்த பையனையும் பார்க்குறான். அப்பனுக்கு தப்பாகவும் வாய் வந்து பிறந்திருக்காடா. டேய் ஜெக்கி, நீ தான் இப்படி இருக்கே, நான் உன் பையனையும் ஏன்டா இப்படி வளர்த்து வச்சிட்ருக்க? அவனையாவது நல்லபடியாக வளடா. ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கா? அவனை விட்டு தொலைடா, ஏன்டா உசுரம் வாங்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு பேசுகிறான். மச்சான் பாரு, என் பையனுக்கு ஒன்று பிடிச்சிருச்சுன்னா அது எனக்கும் பிடிச்சிரும். என் பையனுக்காண்டி உலகத்தில் இருக்கிற எத்தனை நாளும் நான் இறக்குவேன். அப்புறம் இவனை என் பையனுக்கு பிடிச்சிருச்சு, அம்மாவாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்கான். முடியாதுன்னு சொல்லிட்டு மூடிக்கிட்டு போயிருக்க வேண்டியதானே? என் பையன்தான் என்னோட உலகமே. அவனையே கை நீட்டி உடச்சிருக்கான். அவனை என்ன பண்ணலாம்? என்னடா பண்ணலாம் நீயே சொல்லு. டேய், இப்படி போயிட்டு ஒரு காலேஜ் படிக்கிற பையன்கிட்ட இவன் போயிட்டு இப்படி கேட்டானா அப்போ அவனை அடிக்காமல் என்னடா பண்ணுவான்? அடிக்கிறதோட விட்டானேன்னு வந்துட்டு சந்தோஷப்படு. அடிக்கிறதோட விட்டான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவா? நீ முதல் கிளம்புடா. நீ எனக்கு ஃப்ரெண்டா? எனக்கு ஃபேவராக தான் பேசணும். அவனுக்கு ஃபேவராக பேசிகிட்ருக்கா? முதல் கிளம்புண்டே. டேய் வேணாண்டா, அவன் பாடுறா எப்படி உட்காந்துட்ருக்கானு, வேர்த்து ஒலிகிட்ருக்குடா, விட்டுடா. வேர்த்து ஒழுகுதா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். அந்த வேர்வையெல்லாம் எப்படி வைப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். நீ மூடிக்கிட்டு கிளம்பு. என்னமோ பண்ணி தொலை, போய் தொலை. தயாங், நான் கிளம்புறேன் தயாங். ஐயோ என்ன சார், நீங்கள் என்ன இப்படி என்னைய விட்டுட்டு போகிறீங்க? எனக்கு ஃபேவராக பேசுனீங்களா? என்னையும் இங்கேருந்து கூட்டிகிட்டு போங்க. நான் பாவம் சார், இந்த ஆள்கிட்ட போயிட்டு என்னை
விட்டுட்டு போகிறீங்க? ஏதாச்சும் என்னை பண்ணிடுவார், ப்ளீஸ் கூட்டிகிட்டு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க அப்படியே சினுங்குறான். இப்போ அப்படியே சின்ன பார்க்குறான். என்னடா இந்த சினுங்கு என் முன்னாடியே சினுங்குற, என்னாலேயே முடியலையடா, போய் இவன் எப்படா விடுவான்? டேய் மச்சான் வேணாண்டா, அவளை விட்டுடா, நான் கூட்டிகிட்டு போகிறேன்டா. ஏய் நீ மூடிக்கிட்டு கிளம்பு, கிளம்புண்டே. விருப்பம் மாரி ஏற்றுறீங்களா 2 பேரும் சேர்ந்துட்டு? ஏய் இந்தா என் பையனை கூட்டிகிட்டு போ. எதுக்குடா? தூக்கிட்டு போ செல்லக்குடி, நீ அந்த அன்குள் கூட போ, ஓகேவா? ஓகே டாடி, அந்த அன்குள் கூட போகிறேன். ஆனால் நீங்கள் மம்மிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஓகேவா? அவங்க என்னை அடிச்சிருக்காங்கல்ல, ஸோ நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துங்க. ஏய் சும்மாவே அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன், அதில் வேறு நீ பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்கன்னு வேற சொல்கிறியடா என் தங்க பிள்ளையே. வேறு அப்பைக்காரனை பற்றி என்ன நினச்சிட்ருக்க? பனிஷ்மெண்ட் இன்னைக்கு இவனுக்கு இருக்குது, நீ போடா, நீ தைரியமாக போ, அப்பா அவனுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு வரேன், ஓகேவா? ஓகே டாடி. அங்கிள் என்னை தூக்குங்க. ஏய் ஜேகே என்னடா பண்ண போகிற? வேணாடா ஜேகே, அவனை விட்டுடா. அவனை எதுக்குடா நீ விட சொல்கிற? அவனை என் பையனை தூக்கிட்டு போடான்னு சொல்லிட்டு சொன்னேன். அவன் என்னோட மைண்டா, என்கிட்ட விட்டுடா. என்னது அவனோட மைனா? நான் கடத்திட்டு வந்து வச்சிட்ருக்கேன், அவன் எனக்கு சொந்தம், புரியுதா? அப்படிலாம் விட முடியாது, மூடிக்கிட்டு போ. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் 2 பேரும்? சார் நீங்கள் என்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போவீங்கன்னு பார்த்தா நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்ருக்கீங்க? சார் இவர்கிட்ட வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க சார். அதுக்கு தான்டா பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் அம்மனை உட்காண்டா. டேய் ஜேகே மச்சான், அவனை விட்டுடா. அவனை அப்படிலாம் விட முடியாது, எதானே சொன்னேன், அவனுக்கு ரொம்பவே ஸ்வெட் ஆகுதுன்னு. ஸோ அதை நான் பைப் பண்ணி விட வேணாமா? என் பையனை தூக்கிட்டு போடான்னு சொன்னேன். போக முடியாது ராஜகே, நீ தயாங்க விடு, நான் தயாங்கையும் கூட்டிகிட்டு போகிறேன். சுட்டே இருக்கேன், ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன்டா, கண்ணத்தை காட்டி உன்னை விட்டுருவேன். வேறு அவன் என்னோடையது, புரியுதா? அவனை என்ன சும்மா கடத்திட்டு வந்து வச்சிட்ருக்கேன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே தயாங்க பார்த்து, மயிறு, என் பையன் பிறக்கும் போதே உனையே நான் பார்த்தேன்டா, ஆனையா பார்த்தேன். அப்போ நீ 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தோட மயிறு, படிச்சுக்கிட்டு இருந்த அன்றைக்கி உங்கள் அப்பாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு என் பையன் பிறக்கிற ஒரே ஹாஸ்பிட்டல் மயிரில் தான் நீயுமே இருந்த. உங்கள் அப்பாவுக்கு முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் அழுதுகிட்டு இருந்தாங்க, நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருந்த. உங்கள் அம்மா எதுக்குடா சிரிக்கிறேன்னு கேட்டா, எதுக்கு இப்போ நீங்கள் எல்லோரும் லூஸ் மாதிரி அழுதுட்ருக்கீங்க, அப்பாவுக்கெல்லாம் எதுவுமே ஆகாது, அப்பா எப்பயுமே நான் ஸ்மைல் பண்ணுறது மட்டும்தான் விரும்புவார், நான் ஹாப்பியாக இருக்கிறது மட்டும்தான் விரும்புவார், அதனால் அப்பாவுக்கு முடியலைனாலும் நான் அழுக மாட்டேன், அப்பா பொழைச்சிட்டு வந்துடுவார், யாருமே அழுகாதீங்க, நம்பிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு அப்போ நீ சொன்னடா. அப்போ என் பொண்டாட்டி முன்னாடி அப்படி தாண்டா நானுமே நின்றேன், ஸ்மைல் பண்ணிக்கிட்டு தாண்டா நின்றேன் உனைய நினச்சிட்டு. பட் ஆனால் என் ஒய்ஃபு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் உன்னோட ஸ்மைல் எனக்கு அன்றைக்கி ரொம்பவே ஒரு மாற்றத்தை தான் கொடுத்துச்சு. லைஃப்பில் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணுன்றத நீ எனக்கு நிரூபிச்சிருக்க. ஸோ அதில் நானுமே எதுக்குமே ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக தான் இருந்துகிட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் என் பையன் பிறக்கும் போதே உடனே நான் பார்த்துட்டேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதே டேட் என் பையன் பிறக்கும்போது என் ஒய்ஃப் என்னை விட்டு போயிட்டா, அப்போ ஃபிக்ஸ் பண்ணேன்டா, அவனே இன்னைக்கு இருந்தாலும் நீ தாண்டா என்னோட செகண்ட் நைட்டுன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உங்கள் அண்ணங்காரன் ஓவராக என்கிட்ட ஓண்டை இழுத்துக்கிட்டே இருந்தான், அவனை எப்படியாவது போட்டுடலான்னு பார்த்தேன். இருந்தாலும் என்னோட செகண்ட் நைட்டோட அண்ணனில், அதனால் நானுமே விட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா நீ என்னென்னா காலேஜில் ஓவராக பின்னாடி பொண்ணுங்கனாலும் சரி பையங்கனாலும் சரி சுற்றிக்கிட்டே இருக்காங்க. நான் ஈனா வேணாவாடா மயிறு, ஈனா வேணாவா எத்தனை பேர் அவன் பின்னாடி சுற்றுவாங்க, எனக்கு ஜலஸ் ஆகுது. ஐ திங்க் ஐ அடிக்டட் வித் யூடா. பாரு நீ எனக்கு வேணும், அவ்வளவுதான். என்னையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டா, என் பையனையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. என் பையனே அவங்ககிட்ட அம்மாவாக இருக்கீங்களான்னு கேட்டிருக்கான். அந்த லெவலுக்கு என் பையனை இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. அதே மாதிரி உன்னோட க்யூட்னஸை காமிச்சு என்னையவும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. எவன் பின்னாடியும் பின்னாடியும் சுத்தாத,
இந்த மாஃபியா ஆஃப் த கிங்கு ஸ்டார்டிங்கில் நீ 9th படிக்கும்போது பின்னாடி சுற்றிருக்கேன் ஒரு நாய்க்குட்டி மாதிரி ஆட்டிடியூடாக இருக்கிற பர்சனை ஒரு நாய்க்குட்டி மாதிரி பின்னாடி சுற்ற வச்சுருக்க. அப்பயே அப்படி இருந்த இப்போ எப்படி இருக்க தெரியுமா? அவனைய பார்க்கும்போது என்ன ஆகுது தெரியுமா எனக்கு? வேறு நீ உட்காந்துட்ருக்க மாடலிசின்னு போடுறா வேறு லெவலில் இருக்குது. இப்போ என் பையனும் இவனும் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோ, நேரம் என்னென்னமோ நடந்திருக்கும். அதுக்கு தான் இவனை போடான்னு சொல்லிட்டுருக்கேன். இந்த மாதிரி போகாமல் தயங்க ஏன் கூட அனுப்பி வைட்டுருக்கான். ஏய் மேரேஜினா இவனை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால தான் இவனை தூக்கிட்டு வந்து வச்சிட்ருக்கேன். அவங்க அண்ணனை பழி வாங்குறக்காண்டி எதுக்கூட இவனும் தூக்கிட்டு வரணும்? அவனை அப்படியே போட்டு போய்கிட்டே இருப்பேன். இந்த மாஃபியா ஆஃப் த கிங்குக்கெல்லாம் அதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது. ஆனால் எனக்கு இவனை பிடிக்கும், அதனால் இவனோட ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணணும் தான் நான் நினைக்கிறேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்கள் அன்னைங்காரனை அப்புறம் பார்த்துக்குருவோம் செல்லம், இப்போ நம்ம பார்ப்போம் செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்து ஜெக்கி பேசிட்டுருக்கான். இப்போது அப்படியே ஜின்னு வந்துட்டு ஜெக்கிவை ஒரு மாதிரி சாக்கா பார்க்குறான். டே என்னடா நான் அவன் மேலே ஃபாலில் இருக்கேன்டா, விளக்க மாற எடுத்தேன்னு வையி கன்னும் எங்கள் ஹேண்டில் தான் இருக்குது, கன்னாலும் உன்னை போட மாட்டேன்டா, செருப்பையும் விளக்கமாத்தே அடிப்பையோ ஒழுங்கா ஓட்டி போயிரு, அவனுக்கு தெரியும்டா கடைசியில் நீயும் அவன் பின்னாடி தான் சுற்றுவேன்னு. ஏய் என்னடா மயிறு எல்லாத்தையும் பின்னாடி சுற்ற விட்டுட்ருக்க வேறு? அப்படிலாம் பின்னாடி எவன் சுற்றினாலும் உனே எவனுக்குமே கொடுக்க மாட்டேன்டா, நீ எனக்கு மட்டும்தான். ஜின்னு அவனுக்கு தெரியும்ல என் பையனை பிறந்ததுலேருந்து நான் மட்டும்தான் வளர்த்துட்ருக்கேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, உனக்கு புரியும்லடா, நீயே கூட இருந்து பார்த்துருக்கல. வேறு தயங்க அப்படிலாம் என்னால் விட்டு கொடுக்க முடியாது. ஜலஸ் சேர்த்தாதீங்க எனக்கு. இந்த மயிறு யார்கிட்ட பேசினாலும் எனக்கு ஜலஸ் ஆகுது. அந்த லெவலுக்கு பைத்தியமாக இவன் பின்னாடி சுற்றி திரியிறேன். எவனாலும் எதுக்குடா இவங்கிட்டே வந்துட்டுருக்கீங்க? வேறு யாருமே அவங்களுக்கு கிடைக்கலையா? நான் எதை தேடி போகிறேனோ அதுக்கிட்டே நீங்களும் வந்துட்டுருக்கீங்க. விட்டுட்டு போய் தொலைஞ்சிருங்க. வேறு ஜின்னு தயங்க என்னால் விட்டு கொடுக்க முடியாது. நீ விட்டுட்டு போகிறது தான் உனக்கு நல்லது. இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஷிப் கேட்டுடும்டா, அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தயங்க பார்த்து திரும்பிட்டு, எதுக்குடா எல்லாத்தையும் மயக்கிட்டுருக்கேன்? எதுக்குடா எல்லோரும் பின்னாடியே சுற்றிட்டுருக்காங்க? வேறு பின்னாடி சுற்றிட்டுருக்கவங்க எல்லாம் அவங்ககிட்ட வந்து பேசும்போது எனக்கு அப்படி தான் கவுண்ட் ஆகும். இதுக்கூட அவங்க பின்னாடிலாம் சுற்றிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகும். அப்போயே அவனை தூக்கிட்டு வந்து எல்லாத்தையும் முடிச்சிடலாம் தான் நினப்பேன். அதனால சரி படிக்கிற பையன்னு சொல்லிட்டு நானுமே பொறுமையாக இருந்தால் 4க்கு 4 உங்ககிட்ட வந்து பொண்ணுங்கனாலும் சரி பசங்கனாலும் சரி உங்ககிட்டே வந்து பேசிட்டுருக்காங்க. அப்படி என்னடா பண்ணுவேன்? எல்லாத்தையும் என்ன தான் பண்ணி தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெயிக்க தயங்க பார்த்து கேட்க, சார் என்ன சார் பேசுகிறீங்க? நீங்கள் பேசுகிறதே எனக்கு புரியலை. சின்ன சார் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறீங்களா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ரொம்பவே இன்னசென்டா ஒரு மாதிரி க்யூட்டாக பேசுகிறான் தயாங். பார்க்குறான் ஜேகே. இந்த க்யூட்னஸ் தாண்டா நான் உங்ககிட்ட விழுந்தேன். இப்போல்லாம் ரொம்பவே க்யூட்டாக பேசினா உன்னோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எந்த லெவலில் இருக்குன்னு தெரியுமா? ஜின்னு ரூமை விட்டு வெளில போடா, என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்க. என் பையனை தூக்கிட்டு போடா, அவனுக்கு தூக்கிட்டு போடா, நான் சொல்கிறத கேள்றா, என்னால் முடியலடா. ஐயோ இவன் வேற இப்படியே சொல்லிட்டுருக்கானே, அவன் மேலே நான் ஃபாலில் இருக்கேன்டா. தெரியும்டா எனக்கு தெரியும், கடைசியில் எல்லா மயிர்களும் இப்படி தான் வந்து சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்லிட்டேன் ஒழுங்கா இங்கேருந்து போ. நீ என்ன தான் இவன் மேலே ஃபாலில் இருந்தாலும் நான் இவன் மேலே ஃபுல் ஃபாலில் இருக்கேன், ஃபுல் ஃபார்மில் இருக்கேன். அப்படிலாம் என்னால் விட முடியாது. ஒழுங்காக இங்கேருந்து போய்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரொம்பவே வந்துட்டு அடம் பிடிச்சிட்ருக்கான். தயங்க வந்து யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டுருக்கான். இப்போ ஜின்னுமே பார்க்குறான் ஜேகே அடம் பிடிக்க ஆரம்பித்தானா அவங்ககிட்டேருந்து எதையுமே வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு ஜின்னுக்கு. போய் தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே விட்டுட்டு போயிடறான் குழந்தைய தூக்கிட்டு. இப்போ அப்படியே ஜேகே தயங்க தான் லுக்கு விடுறான். சிக்கலையாடா தனியாக சிக்கிட்டடா, நம்ம வச்சு செய்வேண்டா அப்படின்னு இப்போ அப்படியே வந்து தயாங் பக்கம் போகிறான். தயாங் அப்படியே பின்னாடியே போயிட்டுருக்கான்.
ஏய் அதுக்கு பின்னாடி போகிற? எந்திரி எந்திரிடா. சார் என்ன பண்ண போகிறீங்க? அவனைய எந்திரிக்க சொன்னேன். என் பையனை அடிச்சிடலடா, அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. எந்திரி. சார் என்னதான் பண்ண போகிறீங்க? அடேங்கா எந்திரிடா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே சொல்கிறான். அப்படியே தாயங்க எந்திரிச்சு நிற்கிறான். சார் என்ன பண்ண போகிறீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறான். இப்போ அப்படியே ஜேகே தாயங் பக்கம் போயிட்டு அவனுக்கு நிறையவே ஸ்வெட்டாக இருக்குது. அவன் டங்கால லிக் பண்ணுறான்டா. தாயங் பார்க்குறான். சார் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? ஏய் உனக்கு இந்த பனியன் தேவை கிடையாது, குவாலிட்டிரு. சார் எதுக்கூட எதை வேற போட்டுட்ருக்க? பாரு ஸ்வெட்டாகி ஃபுல்லாமே வந்து நனைஞ்சிருச்சு. இது எதுக்கு போட்டுக்கிட்டு? இது எல்லாமே உன் பாடி அப்படியே தெரியுது. இது போடவே வேணாம், கழட்டிரு. சார் என்ன சார் அப்படி சொல்லிட்டு தயங்க கேட்டுட்ருக்கான். அப்படியே ஜேகே ஒரு மாதிரி அவன் டங்கை அவனோட லிப்பை ஸ்மக் பண்ணிட்டு டாப் டு பாட்டம் பார்க்குறான் தயங்க. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏய் வேணாண்டா, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடு, எல்லாத்தையும் பார்க்கணும். என்ன பார்க்கணும்? எல்லாத்தையுமே பார்க்கணும் நான். ஐயோ சார் ஏன் இப்படி என்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? எதுக்கு பேசுகிறேன்னு தெரியாதா? உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவனோட கீழே தான் பார்க்குறான். சார் எங்கே சார் பார்க்குறீங்க? அவனோட கீழே தாண்டா பார்க்குறேன். அது எப்படி இருக்குது தெரியுமா? வேறு லெவலில் இருக்குது. அதுக்கு இந்த பேண்ட்டு தேவை கிடையாது, கழட்டிடு. சார் இப்படிலாம் பொறுக்குமே என்கிட்ட பேசாதீங்க சார். அப்படி தாண்டா பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் தாயன் கிட்டக்க போய்ட்டு ரொம்ப கிட்டக்க போய்ட்டு ஜேகே நிற்கிறான். நின்றுட்டு இப்போ ஜேகே வந்து அப்படியே தாயங்கோட ஹேண்டை அவனோட ஹேண்டெல்லாம் பிடிக்கிறான். பிடிச்சிட்டு எப்படாடே பாரு, நான் ஃபுல்லாகவே உங்ககிட்ட அடிக்டட் ஆகிட்டேன் புரியுதா? நீ படித்து முடித்ததுக்கப்புறம் தான் ஆனே நான் உங்கள் அப்பையா அத்தாக்கிட்ட சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஆனால் நாளுக்கு நாள் உனக்கு மேரேஜ் ப்ரொபோசலு லவ் ப்ரொபோசலு இப்படிலாம் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ண சொல்கிற? நானுமே சரி பொறுத்து பார்ப்போன்னு பார்த்தா இதுக்கு மேலே பொறுத்து பார்த்தா எவனாவது என்கிட்ட இருந்து ஓனையை கொத்திட்டு போயிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது புரியுதா? இந்த மாஃபி ஆஃப் த கிங்கு பயப்படுறேன்டா. ஃபர்ஸ்ட் டைம் பயப்படுறேன். ஆனக்காண்டி குழந்த பிறக்கும்போது அவனை வளர்க்கும் போது கூட இந்த லெவலுக்கு நான் பயப்படல. அவனைய பார்த்து அப்படியே உன்னோட க்யூட்னஸை பார்த்து உன் மேலே ஃபால் ஆனதுக்கப்புறம் அவனே எவனாவது கொத்திட்டு போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு தான் எனக்கு பயம் அதிகமாக இருக்குது புரியுதா? அவனைய எனக்கு பிடிச்சிருக்கு, அவனோட எல்லாமே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவனோட டங்கை அவனோட லிப்புக்குள்ளேயே ரோல் பண்ணிட்டு அப்படியே தயங்க அப்படியே டாப் டு பாட்டம் பார்த்துட்ருக்கான். தயங்க்கு ஒரு மாதிரி அவனோட பார்வையே ஒரு மாதிரி அவனோட லுக்கே ஒரு மாதிரி ஹாட்டாக இருக்குது. அப்படியே தயங்க பார்க்குறான். சார் நீங்கள் ஏன் இப்படிலாம் பார்க்குறீங்க? ஏய் அப்படி தாண்டா நீ இருக்க. இப்படிலாம் உன்னை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அவங்க கூட விடிய பண்ணணும்னு தான் தோணுது. ஆனால் இதை விட மாட்டியே. சார் என்ன சார் பேசுகிறீங்க? என்னென்னமோ பேசுகிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு தயங்கா அவனோட தலையை சொரிஞ்சிட்டு நின்றுட்டுருக்கான். ஏய் தயங்கா, இது தாண்டா அவங்ககிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சது. ரொம்பவே இன்னசெண்டாக இருக்கா, எதுவுமே தெரியாமல் இருக்கா, அப்பாவியாக இருக்கா. இதுதான் அவங்ககிட்ட எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இப்போ நான் எந்த மீனிங்கில் பேசிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு உனக்கு தெரில. இதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயங்கோட லிப்பை பிடிச்சி இழுத்துட்டு என்னம்மா இருக்குடா அப்பா, ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது இப்படி தாண்டா இருந்துச்சு, அதே மாதிரி தாண்டா இப்போ வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட லிப்புக்கு என்ன போடுவேன்? லிப்ஸ்டிக் போடுவியா, இல்லை வேறு எதுவும் வைன்லைன் அந்த மாதிரி ஏதாவது போடுவியா அப்படின்ற மாதிரி அப்படியே தயங்க பார்த்து கேட்டுட்ருக்கான். ஐயோ சார் நீங்கள் முதல்ல கையெடுங்க, நான்லாம் எதுவுமே போட மாட்டேன், அது நேச்சுரலாகவே அப்படி தான் அப்படின்றான்.
நேச்சுரலாக தான்டா ரொம்பவே க்யூட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தயங்கோட லிப்பை பிடிச்சி ஒரு மாதிரி பிரிக்கிக்கிட்டே இருக்கான். தயங்க்கு வலிக்குது. ஐயோ சார், ஏன் சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேயோட ஹேண்டை தட்டி விடுறான். ஏய் சும்மா சொல்லக்கூடாதுடா, வேறு மாதிரி தான் இருக்க, அதனால தான் என் பையனுக்கே உனைய பிடிச்சிருக்கு, அம்மாவா இருக்கீங்களான்னு கேட்டிருக்கான். சின்ன பையனுக்கு கூட நான் உன் புருஷன் ஆகணும்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட தோணியிருக்கு, அவனுக்கு தோணலையா? பார்த்து சொல்கிறா, மாமாவை பார்த்து சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு தம் எடுத்து பற்ற வச்சுட்டு அந்த புகையை தயங்க மூஞ்சிலே விட்டுட்டு இப்படி தயங்கிட்ட கேட்டுட்ருக்கான். அந்த வாடையே அவனுக்கு பிடிக்கல. வந்து அங்கிட்டு தூக்கி எறிங்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. ஓ, எதை பிடிக்காது? அப்போ என்ன பிடிக்கும் அப்படி தானே? பிடிக்கும். ஏய் என்னடா சொல்ற? பிடிக்கும் சார். ஏய் உண்மையை தானே சொல்கிற? உண்மையை தான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பையன் என்ன பண்ண தெரியுமா, என்கிட்ட வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கும்போது எனக்கு அம்மாவாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க, அவங்க முன்னாடி வந்துட்டு கேட்குறான், என்னால் எப்படி அக்செப்ட் பண்ண முடியும்? அது நார்மலாக நான் தனியாக இருக்கும்போது வந்து உங்கள் பையன் என்கிட்ட அம்மாவாக இருக்கீங்களான்னு கேட்டிருந்தா நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். இப்படி இருக்கும்போது வந்து கேட்குறான். அப்போ எனக்கு கோபம் ஆயிடுச்சு. நீங்கள் சொல்கிறீங்களா உங்கள் பையன் பிறந்தப்ப நீங்கள் என்னை பார்த்தீங்கன்னு சொல்கிறீங்களா? நான் உங்களை டெய்லியும் தான் சார் பார்ப்பேன். எங்களோட பிரின்ஸிபலை வந்து டெய்லி நீங்கள் மிரட்டுவீங்களா? உங்களை நான் டெய்லியுமே பார்த்துருக்கேன். உங்களோட ஆட்டிடியூடு எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்கள நான் டெய்லியுமே சைட் அடிப்பேன் தெரியுமா? அப்போ என் ஃப்ரெண்டெல்லாம் என்கிட்ட கேட்பாங்க, என்னடா அந்த மாஃபியா பாஸையே பார்த்துட்ருக்க, அவனை பிடிக்குமான்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்பாங்க. அப்போ நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, பிடிச்சா என்ன தப்பு, அவர் எவ்வளோ க்யூட்டாக இருக்கார், எவ்வளவு ஹேண்ட்ஸமாக இருக்கார், அவர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா? அதுக்கப்புறம் நீங்களே வந்து அப்பயே அப்ரோச் பண்ணியிருந்தா நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன். இவ்வளோ தூரம் என்னை கத்திட்டு வந்து வச்சுட்டு இப்படிலாம் வந்துட்டு ஃபேன் இல்லாமல் எனக்கு பார்த்தீங்களா எப்படி ஸ்வெட் ஆகிருக்கு அப்படி சொல்லிட்டு தயாங்க ஒரு மாதிரி சினுங்கிட்டே இப்படி பேசிட்டுருக்கான். ஏ சினுங்காதரா, சினுங்காத, எனக்கு வேறமாக இருக்குது, அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். உன்னை மண்ணுன்னு நினச்சேன்டா, ஆனால் நீ மண்ணு கிடையாது, மண்ணே கிடையாதுடா. உன்னை என்ன சண்டைன்னு நினச்சேன், ஆனால் என்னையவே சைட் அடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு பேசினேன் பாரு, இப்போ புரியுது நீ என்ன சண்டை இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாயங்க தூக்குறான்டா. இப்போ தாயங்க சரி என்ன பண்ணுறீங்க? ஏய் நான் என்ன பண்ண போகிறேன்னு உனக்கு தெரியாது, நொட்டிக்கிற வேறு என் மயன் சொன்னால பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு, அந்த பனிஷ்மெண்ட்டு தாண்டா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க தூக்கி டொப்புன்னு பெட்டில் போடுறான். அப்படியே இப்போ தேங்க மேலே ஓவர் ஆகுறான். தேங்கோட லிப்பில் கிஸ் பண்ணுறான். அப்படியே ஸ்டே பண்ணுறாங்க. ஓகேடா, ஹாப்பி என்டிங். இந்த ஒரு ஒன் ஷாட்டை எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு புரியுதுலடா? அதாவது வந்து எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்லேயும் ஹாப்பியாக இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படி நம்ம சிரித்தாலே வந்துட்டு அந்த மூமெண்ட் வந்து கடந்து போயிடும், நம்மளை விட்டுட்டு கடந்து போயிடும். எதுக்கு அழுது கண்ணீர் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? நம்பிக்கையாக இருப்போம், கடவுள் மேலே பாரத்தை போடுவோம், நம்பிக்கையாக இருப்போம், அந்த சுச்சுவேஷன் இதுவும் கடந்து போகுன்ற மாதிரி கடந்து போயிடும் அப்படின்றது வந்து தயாங்கோட பாலிசி. இந்த பாலிசி வந்துட்டு ஜேகேக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். அதனால் வந்து ஜேகே வந்து தயாங் மேலே ஃபாலோ ஆயிடுறான் அவங்க ஒய்ஃப் இறந்து போனோடனே. அதுக்கப்புறம் தயாங் பின்னாடி ஜேகே ஒரு நாய்க்குட்டி மாதிரி சுற்றுறான். இதை வந்து ஜேகே தயாங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தயாங்குமே அந்த மாதிரி தான் சொல்கிறான். உங்களோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் குழந்தைய பார்த்துக்கிட்ட விதம், சிங்கிள் டேடாக இருந்து குழந்தைய பார்த்துக்கிட்ட விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் உங்களை ஆல்ரெடி சைட் அடிச்சுன்ற மாதிரி தயாங் சொல்கிறான். அப்படியே வந்துட்டு ஜேகே அண்ட் தயாங் 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. ஜேகே வந்து தயாங்கோட அந்த நம்பிக்கையில் விழுந்துட்டான். தயாங் வந்து ஜேகே சிங்கிள் டேடாக இருந்து குழந்தைய பார்த்துக்கிற விதத்தில் விழுந்துட்டான். இப்படியே 2 பேருமே சேர்ந்துட்டாங்கடா. எப்படி இருந்துச்சு மாஃபியா செகண்ட் நைட்டு? நல்லா எடுத்திருக்கேன்னா எனக்கு மறக்காமல் வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ணுங்கடா. அண்ட் கமெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து கமெண்ட் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க. வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேடா, பாய். நெக்ஸ்ட்டு ஒரு ஒன் ஷாட்டில் பார்ப்போம். நல்லா ஒரு ஒன் ஷாட்டாக எடுத்துகிட்டு வரேன். பாய்.